வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரயில் வண்டி. நாம் இன்னைக்கு திருவாரூரில் இருக்கோங்க. திருவாரூர் ஜங்ஷனில் நடைபெற்று வர அம்ரித் பாரத் திட்டப்பணிகள் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் திட்டத்தில் திருவாரூரில் என்னென்ன பணிகள்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். அம்ரித் பாரத் திட்டத்தில் திருவாரூர் ஜங்ஷனுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச், அதே மாதிரி பார்க்கிங்க்கு தனி வசதி, அப்புறம் அதாவது 2 என்ட்ரன்ஸ் கட்டுறாங்கங்க. அரைவல் அதாவது வருகைக்கு ஒரு முகப்பு பகுதியும், அதே மாதிரி டிபார்ச்சர் வெளியே வரத்துக்கு ஒரு முகப்பு பகுதின்னு 2 இதா கட்டுறாங்க என்ட்ரன்ஸு. இந்த திட்டப்பணிகள் மொத்தம் மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 8,38,00,000ல கட்டுறாங்கங்க. இந்த பணிகள் இப்போ ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு திருவாரூர் ஜங்ஷன்ல. எந்த அளவுக்கு வேலை நடந்திருக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாங்க. இப்போ நான் திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கேங்க. இதுதான் திருவாரூர் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ்ங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஆர்ச் ரொம்ப பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்காங்க. திருவாரூர் ஜங்ஷனோட ஆர்ச் இதுதான். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இந்த ஆர்ச் கட்டுறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ அடுத்து உள்ள போகலாம். என்னென்ன பணிகள் நடக்குதுங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோல. மெயின் ரோட்லேருந்து உள்ள வரக்கூடிய பகுதியில ஒரு என்ட்ரன்ஸ்ல ஃபுல்லாவே ஆர்ச் வேலைகள் முடிஞ்சிடுச்சுங்க. முடியிற நிலைமையில இருக்கு. இன்னொரு சைடுல இனிமே தான் ஆர்ச் பணிகள் தொடங்கும். இப்போ நம்ம திருவாரூர் ஜங்ஷனுக்குள்ள வந்துட்டோங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. பழைய பில்டிங்கை நிறைய இடத்துல இடிச்சிட்டு புதுசாக அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் முகப்பு பகுதி ஃபுல்லாகவே கட்டிட்டு இருக்காங்கங்க. அதாவது மெயின் பில்டிங் ஃபுல்லாக கட்டுறாங்க. ஏற்கனவே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் உள்ள ரெண்டரில் இந்த பில்டிங் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க கிராஃபிக்ஸில். பழைய ஜங்ஷனோட முகப்பு கட்டடத்தை ஃபுல்லாகவே இடிச்சிட்டாங்கங்க நிறைய இடத்துல. ரைட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸும், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸும், 2 என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே இடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம் வரைக்குமே ஓப்பனாக தாங்க இருக்குது. ரொம்ப வேகமாக பணிகள் நடந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் தான் இந்த பணிகள் எல்லாமே தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆகலை இன்னும். ரொம்ப வேகமாக நடந்திருக்கு பணிகள் எல்லாமே. ரொம்ப பிரம்மாண்டமாகவே கட்டிட்டு இருக்காங்கங்க சொல்லப்போனால். இதுதான் புது பில்டிங்லேருந்து பிளாட்ஃபார்முக்கு நுழையக்கூடிய பகுதிங்க. ஒரு என்ட்ரன்ஸில் இந்த பக்கமாக வெளியே போகணும். அதே மாதிரி அந்த பக்கம் உள்ளே வரத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. வாங்க நம்ம அப்படி சுற்றி போய் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ வேகமாக வேலைகள் நடந்துட்டுருக்குங்கிறதையும் பாருங்கள் இந்த வீடியோவில். நிறைய பணியாளர்கள் பணியாற்றுறாங்க. ரொம்ப வேகமாக நடக்குது பில்டிங். இந்த திட்டப்பணிகள் மொத்தம் 8,38,00,000க்கு டெண்டர் விட்டு வேலை தொடங்கியிருக்காங்கங்க. ஒரு வருஷம்குள்ளே தான் ஆகுது வேலை தொடங்கி. இன்னும் பணிகள் முடிகிறதுக்கு ஓராண்டு ஆகலான்னு எதிர்பார்க்கலாம். நம்ம இப்போது இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு பிளாட்ஃபார்முக்கு கனெக்ட் பண்ணுறாங்க புது பில்டிங்லேருந்து. அதற்குரிய கட்டட பொருட்கள் எல்லாமே இறக்கியிருக்காங்கங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ், அதாவது இதுதான் அரைவல், அதாவது பிளாட்ஃபார்ம் உள்ளே போகிற பகுதிங்க. நான் ஏற்கனவே அப்போ காமிச்சது பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியே வர பகுதி. நடுவில் பழைய பில்டிங் அப்படியே வச்சுருக்காங்க, கொஞ்சம் இடம் மட்டும். அதே மாதிரி இந்த புது பில்டிங்க்கு லெஃப்ட் சைட்லேயும் பழைய பில்டிங்க்கு மேலே இன்னொரு மாடி கட்டுறதுக்காக கம்பிலாம் போட்டு ரெடியாக இருக்குது. அதுவும் வேலை தொடங்கிடும் இன்னும் கொஞ்ச நாளில். ரொம்ப பிரம்மாண்டமாக மாறிடும் அதுக்கப்புறம் திருவாரூர் ஜங்ஷன் அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடில் தனியாக டாக்ஸிக்கு பார்க்கிங் வசதி வச்சுருக்காங்கங்க. டாக்ஸி மற்றும் 2 வீலர் எல்லாத்துக்குமே தனியாக ஒரு செப்பரேட் அலாட்டட் பார்க்கிங் கட்டுறாங்க. ஏற்கனவே ரெண்டரில் அதுவும் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கட்டி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க திருவாரூர் ஜங்ஷனோட இந்த இடம், பில்டிங் எல்லாமே. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வரப்போகுது, இதுக்கு ஆப்போசிட் சைடில். அதையும் காமிக்கிறேன். அதே மாதிரி திருவாரூர் ஜங்ஷனில் மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 5 பிளாட்ஃபார்ம்லேயுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே மேற்கூரை அமைஞ்சிட்ருக்காங்கங்க. அதற்கான கம்பிகள் எல்லாமே நட்டு வச்சுட்டாங்க, பில்லர்ஸ் எல்லாமே. இந்த இடத்துல தான் பார்க்கிங் வருது. 5 பிளாட்ஃபார்ம்லேயுமே ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறாங்க மேற்கூரை வச்சு. வாங்க இந்த வழியாக போய் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் செகண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் ஃபுல்லாகவே மேற்கூரை அமைக்கிறதுக்காக பில்லர் எல்லாமே அமைச்சிட்டாங்க, இரும்பு கம்பிகள் எல்லாமே. பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே ஷீட் மட்டும் தான் போடணும். அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் வேலை முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே 5 பிளாட்ஃபார்முக்குமே லிஃப்ட் வசதியும் ஏற்கனவே அமைச்சு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த பணிகள் எல்லாமே முடிகிறதுக்கு ஓராண்டுகள் ஆகிடுங்க ஃபுல்லாகவே. அதாவது முகப்பு பகுதி, புது பில்டிங், அதே மாதிரி இந்த மேற்கூரை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் திருவாரூர் ஜங்ஷன் திருச்சி டிவிஷன்லேயே ஒரு முக்கியமான ஜங்ஷனாக மாறுங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வசதிக்கும் இங்கே திருவாரூர் ஜங்ஷனில் பண்ண போகிறதா சொல்லிட்டுருக்காங்க ட்ரெயின் மெயின்டெனன்ஸ்க்கு. அதுவும் அறிவிப்பு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். இந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டிட்டு இருக்காங்கங்க. என்ன கட்டடங்கிறது தெரியல. உங்களுக்கு யாரும் திருவாரூர் பகுதி நண்பர்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இதுதான் திருவாரூர் ஜங்ஷனோட பழைய என்ட்ரன்ஸுங்க. இப்போ இருக்கிற என்ட்ரன்ஸ் இப்போது ஒரு 25-30 வருஷத்தில் கட்டினது தான். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். திருவாரூரில் இருக்கிற பழைய நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.